தண்ணி ஆகிறதுக்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உடம்பு சூடு தான் முக்கியமான காரணம். அடுத்தது வந்து இதுல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது. கேரண்டி ரிசல்ட் வேணுங்கிறவங்களுக்கு நான் உத்தரவாதத்தோட நான் வந்து மருந்து கொடுப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீரா சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நைட் ஃபால், அதாவது சொப்பன ஸ்கலிதம். இரவு தூங்கும் போதே விந்து தூக்கத்திலேயே வெளியேறது, ஒரு நாளைக்கு ஒரு முறை இல்லை பல முறை தூக்கத்தில் விந்து வெளியேறது, யூரின் போகும்போதும் கூட ஒரு சொட்டு ட்ராப்பாக வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணங்கள் என்ன, இதனால் என்ன நடக்கும், பின்னாடி இது என்னவா ஆகும் அப்படிங்கிறத வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். இது முழுமையாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. அப்போது சொப்பன ஸ்கலிதம்ங்கிறது ஏன் அதிகமாக வருது அப்படிங்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விதைப்பையில் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது. அந்த விதைப்பை சூடு அதிகமாக ஆச்சு அப்படிங்கிறப்ப என்ன ஆகும்னா, விந்து வந்து உற்பத்தி ஆகுறது கெட்டி, அதாவது செமி சாலிடு, அதாவது ஒரு வகையான பசை திரவத்தில் தன்மையில் இருக்கணும். சூடு அதிகமாக என்ன ஆகிடுதுன்னா, அந்த பசை மாதிரி இருக்க வேண்டியது தண்ணி மாதிரி ஆகிடுது, வாட்டரியாக மாறிடுது. ஸ்பெர்ம் வந்து என்ன ஆகிடுதுன்னா வாட்டரியாக மாறிடுது. அப்படி வாட்டரியாக மாறும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நரம்புகள் வழியாக விந்து வந்து கெட்டியாக இருந்தால் தான் சீக்கிரமாக நரம்பு வழியாக வெளியே வராது. அதே தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக வந்து என்ன ஆகிடும், வெளியே வரும். இதனால தான் விந்து வந்து தண்ணி மாதிரி இருக்கிறனால தான் சீக்கிரமாக விந்து வெளியேறுது. அப்போ அந்த விந்து தண்ணி ஆகிறதுக்கு என்ன காரணம்னா முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு சூடு தான் முக்கியமான காரணம். முதல்ல இதனுடைய அறிகுறிகளை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து டயர்ட்னஸ் அதிகமாக கொடுக்கும். சொப்பன ஸ்கலிதம் அதிகமாக போகுதுன்னா டயர்ட்னஸ் அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்குறப்பெல்லாம் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை கூட சில பேருக்குலாம் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு கிட்ட பயங்கரமான குடைச்சல் வலி வரும், முட்டி வலி, சரியான முட்டி வலி வரும். இடுப்பு கிட்ட குடைச்சல், முட்டி வலி இதெல்லாம் வரும். உடம்பு சூடாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு மந்த புத்தியாகவே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு வேலையை வந்து எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் மந்த புத்தியாகவே இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இவங்க டெய்லி விந்து வெளியேறதுனால விந்து உற்பத்தி பண்ணுங்கிற விதைப்பையோட வேலை கடுமையாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இரவில் வந்து தூக்கத்தில் வந்து செக்ஸுவல் ட்ரீம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து வந்து அதிகப்படியான கைப்பழக்கத்தால் விந்தை வெளியேற்றினவங்களுக்கும் இந்த பிரச்சனை உறுதியாக வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மன உளைச்சலும் தவறான உடலை உஷ்ணப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வரும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிங்க, அதிகப்படியான மாஸ்டர்பேஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாட்களில் இது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய உண்டு. அடுத்தது வந்து இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தூக்கம் சரியாக இருக்காது, எப்பவுமே டயர்டாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதே மாதிரி தசையெல்லாம் கல்டு போன மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதே திருப்பி பேசுறது, ஒரே விஷயத்த திருப்பி சொல்கிறது, நம்ம என்ன தான் விளக்கம் கொடுத்தாலும் அதையே 10 தடவை விளக்கம் கேட்கறது, ஒரு மனுஷனை வந்து பெரிய அளவுக்கு மன உளைச்சலுக்கு உண்டாகக்கூடிய நிலைமை கொண்டு போகிறது. சிலர் நான் பேசினப்ப தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சிலர்லாம் வந்து புதுசாக ஒருத்தங்கிட்ட பேசுகிறதுக்கே தயக்கப்படுறாங்க, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிறதுக்கே தயக்கப்படுறாங்க, வீட்டில் பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறவங்களே தயக்கப்படுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய தொந்தரவாக கொண்டு வந்து நிற்குது. இது உடல் ரீதியான பாதிப்பு மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியான பாதிப்பையும் இது கொண்டு போய் நிறுத்துது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்த சக்ஸஸ் கேஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சார் எனக்கு ஒரு 4-5 மாதமாக தான் எனக்கு சொப்பன ஸ்கலிதம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு 10லேருந்து 15 நாள் ட்ரீட்மெண்ட்டே போதுமானது. ரொம்ப வருஷமாக ஆகிட்டு இருக்கு, 5 வருஷமா 7 வருஷமா 10 வருஷமா ஆகிட்டு இருக்குறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 24 நாள்லேருந்து 25 நாள் தேவைப்படுது அவங்கள கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி வெளியே கொண்டு வரதுக்கு. பட் கேரண்டி ரிசல்ட் கொடுத்து அவங்கள க்யூர் பண்ணி வெளியே கொண்டு வரலாம். ஸோ நாங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பகலவன் ஹெல்த் சென்டர், திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு மற்றும் சென்னையில் எங்கள் கிளினிக் இருக்குது. ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரம் புதன் வியாழன், 4வது வாரம் புதன் வியாழன் தான் நான் வருவேன். 2 தடவை மட்டும்தான் நான் சென்னை வருவேன். மற்ற நாட்கள் எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தான் நான் வந்து என்னோடய கிளினிக் இருக்குது. நீங்கள் நான் தாராளமாக என்னை நேரில் வந்து சந்திக்கலாம். இல்லை எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா பிஎஸ்எம்எஸ் டாக்டர்கிட்ட நீங்கள் எங்ககிட்ட கிளினிக்கில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மெடிசன் எடுத்துக்கலாம். 100% கேரண்டி கொடுத்து இப்போ சொப்பன ஸ்கலிதத்தை வந்து நாங்கள் வந்து 100% ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த சொப்பன ஸ்கலிதம் அப்படிங்கிறது சரியாகலன்னா என்னவா ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒலிகோஸ்பெர்மியா அசூஸ்பெர்மியா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போய்டும். ஒலிகோஸ்பெர்மியா அப்படிங்கிறது வந்து விந்தணுக்களே வந்து ரொம்ப குறைஞ்சிரும், அந்த கண்டிஷனுக்கு போயிடுவீங்க. இல்லை அசூஸ்பெர்மியா அப்படின்னா விந்தணுக்கள் உற்பத்தியே சுத்தமாக இருக்காது, அந்த கண்டிஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். நாளைக்கு இது திருமண வாழ்க்கை, குழந்தை பேர், தாம்பத்திய சிக்கல் அப்படின்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை 100% நிறுத்திட்டு ஆரோக்கியமான வாழ்வுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு இங்கே வந்து லைஃப் லாங் நிம்மதியாக உங்களால் வந்து வாழ முடியும். ஸோ 100% ரிசல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எங்ககிட்ட மெடிசனோட காஸ்ட் எல்லாமே அதிகமாக தான் வரும். காரணம் என்ன அப்படின்னா, பியூரான பொருளை போட்டு மருந்து செஞ்சால் மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யுது. கலப்படமான பொருளை போட்டு நம்ம மருந்து செஞ்சோம்னா அந்த மருந்து எல்லாத்துக்கும் வேலையே செய்யாதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் கேரண்டி ரிசல்ட் கொடுக்க முடியல. ஸோ உங்களுக்கு கேரண்டீட் ரிசல்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எக்ஸ்பென்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஃபோன் மட்டும் ஐயோ இவ்வளவா, இதுக்கு இவ்வளவா அப்படிங்கிற சந்தேகமாக உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்டர் நீங்கள் வேறு ஆப்ஷனை பார்த்துக்கிறத விட எனக்கு ரிசல்ட் தான் எனக்கு முக்கியம், எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு, கேரண்டி ரிசல்ட் வேணுங்கிறவங்களுக்கு நான் உத்தரவாதத்தோடு நான் வந்து மருந்து கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம பகலவன் சித்த சிகிச்சை மையம் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு, அதாவது சேலத்துக்கு அருகாமையில் ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடுல தான் வந்து என்னுடைய கிளினிக் இருக்கு. எங்களுடைய கிளினிக் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும். வாரத்துல எல்லா நாட்களிலுமே கிளினிக் உண்டு. நீங்க எப்பனாலும் வரலாம். பர்சனலா என்ன மீட் பண்ணணும், எங்கிட்ட பேசணும் அப்படின்னா முன்கூட்டியே வந்து தகவல் தெரிஞ்சுக்குங்க. நான் அவைலபிள் இருக்குன்னா இல்லையாங்கிற தகவல் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா எனக்கு 2 கிளினிக் இருக்கு. ஒன்று திருச்செங்கோட்டில், இன்னொன்று வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம் புதன்வியாழன், 4வது வாரம் புதன்வியாழன் நான் சென்னை வந்து வருவேன். ஸோ அங்கே என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக என்னை மீட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட மருந்தோட விலைகள் எல்லாமே ரொம்ப கூடுதலாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, தரமான பொருட்கள் எதுவுமே விலை குறைவில் கிடையாது. அதனால நாங்கள் தரமில்லாத பொருட்களை வாங்கி மருந்துகள் செய்யறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை. அதனால எங்ககிட்ட தரமான பொருளாக வாங்கி மருந்து செஞ்சோம்னா தான் மருந்து வேலை செய்யறதுனால எங்ககிட்ட இந்த 1000-2000 கொடுங்க, இந்த விலை கம்மியில் இல்லையா, இதை விட விலை கம்மியில் இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு எங்ககிட்ட உண்மையாலுமே மருத்துவம் கிடையாது. ஸோ உங்களோட டைமை என்கிட்ட பேசி உங்களோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நோய் இருக்குன்னா அந்த நோயை முழுமையாக குணப்படுத்திட்டு தான் ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுப்போம். எடுத்த உடனே ஆண்மைக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா வேலை செய்யாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படையில் இருக்கக்கூடிய நோயை நம்ம சரி பண்ணல, அதனால விளைவு இந்த மருந்து வேலை செய்ய விடாமல் பண்ணிட்டோம். அதனால அதை சரி பண்ணிட்டு தான் இதை நம்ம வந்து இதுக்கான மருத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். டயட் கம்பல்சரி ஸ்ட்ரிக்ட் டயட் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா, என் மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும் டிஸ்பிளே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. நான் வந்து எப்போ ஃப்ரீயா இருக்கணும், ஏன்னா ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா 500-1000 பேர் மெசேஜ் ஒரே நம்பருக்கு அனுப்புறாங்க. நான் வந்து அத்தனை பேருக்கும் ரிப்ளை பண்ணணும். அத்தனை பேர், சில பேர் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, சில பேர் சேட் பண்ண மட்டும் போதுன்னு விருப்பப்படுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சேட் பண்றவங்களுக்கு சேட்டிங்லையும், பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். நான் மருந்து வேலை செய்யணும், இங்க வர நேரில் கிட்டத்தட்ட ஹைதராபாத்லேருந்து டெல்லியிலேருந்து வந்து, அதுக்கப்புறம் நம்ம ஊரில் திருநெல்வேலியிலேருந்து சென்னையிலேருந்துலாம் வந்து என்னை நேரில் வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃபோன் பண்ணும்போது என்னால் கண்டிப்பாக ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா அங்கேருந்து அவ்வளோ தூரம் மெனக்கெட்டு வரவங்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். ஆனால் ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நான் உங்ககிட்ட நான் வந்து பதில் கொடுப்பேன், பேசுவேன். ஸோ இதெல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. தரமான மருந்துகளுக்கு, தரமான மருத்துவத்துக்கு, சரியான மருத்துவத்துக்கு நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.